ஹரி ஓம். திருப்பாணாழ்வார் அருளிச் செய்ததான அமலனாதிபிரான் பிரபந்தத்திலிருந்து 4வது பாசுரத்தை இன்றைய தினத்திலே நாம் பார்க்க இருக்கிறோம். திருவரங்கப் பெருமாளுடைய திருமேனி அழகிலே ஈடுபட்டு திருப்பாணாழ்வார் அமலனாதிபிரான் என்கின்றதான திவ்ய பிரபந்தத்தை அருளிச் செய்திருக்கிறார். 10 பாசுரங்களை கொண்ட இந்த திவ்ய பிரபந்தத்திலே 4வது பாசுரத்தை இன்றைய தினத்திலே பார்க்க இருக்கிறோம். சதுரமாமதில் சூழ் இலங்கை கிறைவன் தலைப்பத்து உதிர ஓட்டி ஓர் வெங்கனை உய்த்தவன் ஓதவண்ணன் மதுரமாவண்டு பாட மாமயிலாடரங்கத்தம்மான் திருவயுற்றுதரபந்தமென்னுள்ளத்துள் நின்றுளாகின்றதே. சதுர மாமதில் சூழ் இலங்கைக்கு இறைவன் தலை 10 உதிர ஓட்டி ஓர் வெங்கனை உய்த்தவன் ஓதவண்ணன் மதுர மா வண்டு பாட மா மயில் ஆட அரங்கத்து அம்மான் திருவயிற்று உதரபந்தம் என் உள்ளத்துள் நின்று உலாகின்றதே. 4 சதுரமாக இருக்கக்கூடிய உயர்ந்து இருக்கக்கூடிய மதல்களாலே சூழப்பட்ட லங்கை என்னும் நகரத்திற்கு அரசனான ராவணனை முதல் நாள் யுத்தத்திலே தோற்று ஓடும்படி செய்து இன்று போய் நாளை வா என்று சொல்லி அடுத்த நாளில் வந்த பொழுது அவனுடைய 10 தலைகளையும் பொடி பொடியாகுமா போலே உதிர பழித்து ஒப்பற்ற கூர்மையான பிரம்மாஸ்திரத்தை எய்தவனும் கடல் போன்ற அழகிய குளிர்ச்சியான வடிவை உடையவனுமாகிய எம்பெருமாள் ஸ்ரீ ராகவன் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி திருவரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கிறான். வண்டுகளானவை இனிதாக இசைப்பாட அதற்கு தகுந்தாற்போலே சிறந்த மயில்கள் நடனமாட அப்பேற்பட்டதான திருவரங்கத்திலே எழுந்தருளியிருக்கக்கூடிய எம்பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதனுடைய திருவயிற்றிலே அணிந்திருக்கக்கூடிய உதரபந்தம் என்ன சொல்லப்படக்கூடிய திரு ஆபரணமானது என்னுடைய நெஞ்சிலே நிலைத்து நின்று எப்பொழுதும் உலாவுகின்றதே என்பதாக திருப்பாணாழ்வார் திருவரங்கத்து எம்பெருமாளுடைய திருவயிற்று உதரபந்தம் என சொல்லப்படக்கூடிய திரு ஆபரணத்தின் மீது அந்த அவயவத்தின் மீது அப்படி மனதை லயிக்கச் செய்து அந்த அழகிலே மயங்கி அதனாலே பாசுரத்தை அருளிச் செய்திருக்கிறார். மறுபடியும் பாசுரத்தை பார்ப்போம். சதுரமாமதில் சூழ் இலங்கை கிறைவன் தலை 10 உதிர ஓட்டி ஓர் வெங்கனை உய்த்தவன் ஓதவண்ணன் மதுரமாவண்டு பாட மாமயிலாடரங்கத்தம்மான் திருவயிற்றுதரபந்தம் என்னுள்ளத்துள் நின்று உலாகின்றதே என்பதாக
திருப்பாணாழ்வார் திருவரங்கத்து எம்பெருமாளுடைய திருமேனி அழகிலே ஈடுபட்டு ஒவ்வொரு அவயவங்களினுடைய அழகிலேயும் ஈடுபட்டு பாசுரங்களை நமக்காக அருளிச் செய்திருக்கிறார் என்பது நம்முடைய பூர்வாச்சாரியர்களுடைய திருவுள்ள குறிப்பாக அமைந்திருக்கிறது என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஹிந்த்.